ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சைப்பயிரை வச்சு தான் டேஸ்டியான கிரேவி பண்ண போகிறோம். சூடான சாப்பாட்டுக்கும் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் பச்சைப்பயிறு கிரேவி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது புரோட்டீன் உள்ள ரெசிபி. அதனால் குட்டீஸ்க்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு அவ்வளோ ஒரு நன்மையானது உடலுக்கு, குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே நன்மையானது. அதனால் பச்சைப்பயிறு எல்லாத்துக்கும் அவிச்சும் கொடுக்கலாம், முளகட்டி வச்சு கொடுக்கலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட் குக்கரில் தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி குக்கரில் தான் செய்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடானவுடனே எண்ணெயை ஊற்றலாம். உங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. அதன் பின்பு கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, பத்து சின்ன வெங்காயத்தையும் 4 பல் பூண்டையும் ஒன்று பண்ணால் இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வேகட்டும். அதன் பின்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வேக வேணும். கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போகும். வெங்காயம் சீக்கிரம் வெந்து வர்றதுக்காக சிறிது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரும். அதன் பின்பு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நன்றாக கிளறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கிறோம். இரண்டு மீடியமான தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். அடி பிடிச்சாம நல்லா இருக்கணும். இப்போ தக்காளியில் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. வெந்ததும் அதில் தேவையான மசாலா போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள்,
ஒரு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவை நல்லா அடி பிடிச்சிடாம கிளறிக்கணும். பச்சை வாசனை போகிற வரை கிளறிக்குங்க. இப்போ காலையிலே ஊற வச்ச பச்சை பயிரை இதில் போட்டுக்கிறேன். மசாலாவையும் பயறையும் நன்றாக கலக்கிக்கிறேன். அதன் பின்பு தேவையான தண்ணீரை இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிய பிறகு நன்றாக கிளறிக்கோங்க. கொதி வந்தவுடன் நல்லா கிளறி விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு சிறிது உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிளறிக்குங்க. கிளறி விட்டு குக்கர் மூடியை மூடிக்கணும். மூணு விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் காத்திருக்கவும். விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கிய பின்பு ஓப்பன் பண்ணி கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிளறி விட்டுக்கிறோம். பாருங்க, மணக்க பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல திக்கான கிரேவி நமக்கு கிடைச்சிருக்கு. சூடான சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறையாவது செய்து கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது. குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி புரோட்டீன் உள்ள ரெசிபி இது. பிடித்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.